கடந்த நாட்களாக இஸ்லாத்துடைய மிக முக்கியமான ஒளிமிக்க நகரங்கள் மக்கா மதீனாவில் வெள்ளம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த பாதைகளில் இருக்கக்கூடிய கார்கள் அடித்து செல்லப்படக்கூடிய காட்சிகள் சோஷியல் மீடியாவில் வைரலாக பரவி கொண்டிருக்கிறது. பாலைவன பூமியிலே பெரும் வெள்ளம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த வருடம் தொடக்கத்திலிருந்து உலகத்திலே பல இடங்களில் பலவிதமான அனர்த்தங்கள் ஏற்படுவதை நாங்கள் பார்க்கிறோம், கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. இந்த வருடம் ஆரம்பித்ததிலிருந்து முழு உலகத்திலும் பலவிதமான அனர்த்தங்கள் ஏற்பட்டிருப்பதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அமெரிக்காவை எடுத்துக்கொண்டால் கலிஃபோர்னியா லாஸ் ஏஞ்சலஸ் பகுதியில் 7 நாட்கள் தொடர்ச்சியாக பெரும் காட்டுத்தீ கோர தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிறது. நேற்று இதை பற்றி இந்த சேனலில் பேசியிருந்தோம். நேற்று 150 பில்லியன் அமெரிக்கன் டாலர் பெறுமதியான சொத்துக்கள் நாசமடைந்திருந்தன என்று தான் சொல்லியிருந்தோம். ஆனால் இன்று அமெரிக்காவுடைய தனியார் வானிலை முன்னறிவிப்பு நிலையமான எக்கோ வெதர் சொல்லக்கூடிய கருத்து என்னவென்றால் 275 பில்லியன் அமெரிக்கன் டாலர் பெறுமதியான சொத்துக்கள் சாம்பலாகி இருக்கின்றன என்று அவர்கள் கூறுகிறார்கள். இது இந்தியாவுடைய மதிப்புப்படி 12 லட்சம் கோடி, ஸ்ரீலங்காவுடைய மதிப்புப்படி கிட்டத்தட்ட 35 லட்சம் கோடி பெறுமதியான சொத்துக்கள் கலிபோர்னியாவுடைய அந்த மாநிலத்திலே சாம்பலாக இருக்கின்றன. இந்த அளவுக்கு இந்த வருட ஆரம்பத்திலிருந்து பயங்கரமான பலவிதமான அசம்பாவிதங்கள் ஏற்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். அமெரிக்காவில் தீ விபத்து, அதே போல அமெரிக்காவுடைய இன்னொரு பகுதியில் அதிகமான குளிர் ஏற்பட்டிருக்கிறது. இதே போல ஏசியாவுடைய பகுதி ஆப்கானிஸ்தான், ஜப்பானை எடுத்துக்கொண்டால் அதிகமான பூமி எதிர்ச்சிகள் ஏற்பட்டிருக்கிறது. இதே போல சவுதி அரேபியா பாலைவன பூமி, 95% பாலைவனம் கொண்ட பூமி சவுதி அரேபியா. சவுதி அரேபியாவுடைய புவியியலை பற்றி பார்க்கும் பொழுது அந்த இடத்துல மழை பொழிவது என்பது மிகவும் குறைவு தான். அதிகமாக எப்பொழுதும் வெப்பமாகத்தான் அந்த இடங்கள் காணப்படும். கடைசி ஹஜ்ஜுடைய அந்த சீசனில் கூட வெப்பம் அதிகரித்ததின் காரணமாக எத்தனையோ பேர் மரணித்திருந்ததை நாங்கள் கேள்விப்பட்டோம், நாங்கள் நியூஸ்களில் பார்த்திருந்தோம். இந்த சவுதி அரேபியாவுடைய முழு வருடமும் பெய்யக்கூடிய மழையுடைய சராசரி அளவு எவ்வளவு பார்த்தால் 101 மில்லிமீட்டர் அளவு தான் பெய்யும். ஏனென்று சொன்னால் அந்த இடங்கள் 195% பாலைவனங்கள், அங்கே மழை பொழிவது மிகவும் குறைவு, எப்பொழுதுமே வெப்பமாகத்தான் காணப்படும். ஆனால் தற்பொழுது என்ன நடந்திருக்கிறது, அந்த பாலைவன பூமியிலே மிகப்பெரிய வெள்ளம் ஏற்பட்டிருக்கிறது. அதுவும் குறிப்பாக சொல்ல போனால் முஸ்லிம்களுடைய புனித இடங்களாக கருதப்படக்கூடிய மக்கா, மதீனா, தபுக் போன்ற இடங்களிலே பெரும் வெள்ளம் ஏற்பட்டிருக்கிறது. மதீனாவிலே பெருமளவுக்கு வெள்ளம் ஏற்பட்டு பாதைகளில் கார்களுடைய மேற்பரப்பை மட்டும் தான் எங்களால் காண முடியும். முழு நகரமும் அப்படியே வெள்ளத்தால் மூழ்கி இருக்கக்கூடிய காட்சிகளை நாங்கள் பார்க்கிறோம். அதனுடைய வீடியோக்களை நீங்கள் பார்ப்பதற்கு ஆசைப்பட்டால் என்னுடைய வாட்ஸ்அப் சேனலுடைய லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தருகிறேன். அந்த சேனலில் நான் வீடியோக்கள் அப்லோட் பண்ணுவேன், அதில் நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம். கடந்த வாரத்தில் சவுதி அரேபியாவில் பெய்த மிகப்பெரிய கனமழை காரணமாக பல இடங்களில் வெள்ளம் ஏற்பட்டது, போக்குவரத்து பாதிப்பு எந்த அளவுக்குன்னு சொன்னால் வீடியோக்கள் வந்திருக்குது. அந்த ஃபுட் டெலிவரி பண்ணக்கூடியவர்கள் பைக்கில் வராங்க, அந்த மழை காரணமாக அந்த பைக்களை அவர்களால் பேலன்ஸ் பண்ணக்கூட முடியாத அளவுக்கு நிலைமைகள் ஏற்பட்டிருக்கிறது. கார் வாகனங்களை கண்ட்ரோலாக ஓட்டிக்கொண்டு போக முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. சவுதி அரேபியாவுடைய சுற்றுச்சூழல் நீர் விவசாய அமைச்சர் சொல்லக்கூடிய கருத்து என்னவென்றால் சவுதி அரேபியாவில் அதிகமாக மழை பதிவாகி இருக்கக்கூடிய இடம் மதீனாவுடைய பகுதி தான். 49.2 மில்லிமீட்டர் அளவு மழை ஒரே தடவை பெய்திருக்கிறது. ஜித்தாவை எடுத்துக்கொண்டால் 33 மில்லிமீட்டர் அளவு மழை அந்த இடத்திலே பெய்திருக்கிறது. இந்த மழை காரணமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது. சில இடங்களில் கார்கள் எல்லாம் அடித்து செல்லக்கூடிய காட்சிகளை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் இந்த வெள்ளத்தின் காரணமாக எந்த விதமான உயிர் சேதமும் சவுதி அரேபியாவில் ஏற்படவில்லை. மக்களையே பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய காட்சிகளை நாங்கள் பார்க்கிறோம். யாராவது ஒருத்தர் வெள்ளத்தில் சிக்கினால் அவரை டக்குன்னு அவசரமாக போய் பாதுகாக்கக்கூடிய காட்சிகளை நாங்கள் பார்க்கிறோம். இந்த உலகத்தில் என்னத்தான் நடக்கிறது, காலம் செல்ல செல்ல நாம் நினைத்து பார்க்காத விடயங்களை எல்லாம் நடக்கக்கூடிய காட்சிகளை நாங்கள் பார்க்கிறோம். சவுதி அரேபியாவுடைய அந்த உஷ்ணம்
காரணமாக அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மலைகள் எல்லாம் அப்படியே வறட்சியாகத்தான் காணப்படும். ஆனால் தற்பொழுது இந்த போட்டோவில் இருக்கக்கூடிய மலை ஸ்ரீலங்காவில் உள்ள மலையோ இந்தியாவில் இருக்கக்கூடிய மலையோ கிடையாது. மாற்றமாக சவுதி அரேபியாவுடைய மலை பிரதேசங்கள் தான் இது. சவுதி அரேபியாவில் எப்பொழுதுமே வறட்சியாக இருக்கக்கூடிய மலைகள் தற்பொழுது பச்சை பசேலாக மாற ஆரம்பித்திருக்கின்றன. பாலைவனம் சோலைவனமாக மாறுகிறது. இந்த அடையாளங்கள் எல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் எந்த அளவுக்கு ஆச்சரியமான முன்னறிவிப்பை செய்திருக்கிறார்கள் என்றால், தபரானியில் வரக்கூடிய ரிவாயத் இமாம் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ஹதீஸே சஹீஹ் என்று கூறுறாங்க. சமுரத் இப்னு ஜுந்துப் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மறுமை நாள் நிகழ மாட்டாது. வ தரவுனல் உமூரல் இதாம் அல்லதி லம் தரவு கப்லஹா, இதற்கு முன்னால் நீங்கள் பார்க்காத பெரும் பெரும் விடயத்தை நீங்கள் காணும் வரை மறுமை நாள் ஏற்படாது என்றாங்க. இதற்கு முன்னால் நாங்கள் கேள்விப்பட்டிருக்காத, கற்பனையில் கூட எட்டி இருக்காத எத்தனையோ விடயங்கள் உலகத்திலே நடக்க ஆரம்பிக்கும். இது மறுமை நாளுடைய அடையாளம் என்று சொன்னார்கள். பாலைவனத்திலே வெள்ளம் ஏற்படுவது கண்ணியமானவர்களே ஒரு இயற்கைக்கு மாற்றமான ஒரு விடயம், அல்லாஹ்வுடைய ஏற்பாடு தான். ஆனால் உலகளாவிய ரீதியிலே நாங்கள் சிந்திக்கும் பொழுது, புவியியல் ரீதியாக நாங்கள் யோசிக்கும் பொழுது இயற்கைக்கு மாற்றம் தான். இப்படியாப்பட்ட விடயங்கள் உலகத்திலே நடப்பது மறுமை நாளுடைய அடையாளம் என்று 1400 வருடங்களுக்கு முன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெல்ல தெளிவாக சொல்லிவிட்டார்கள். இது பாலைவனத்தில் மட்டும் கிடையாது, முழு உலகத்தையும் எடுத்துக்கொண்டால் இன்று நாங்கள் கேள்விப்படாத, நாங்கள் இதற்கு முன்னால் காணாத எத்தனையோ பெரும் பெரும் விடயங்கள் ஒவ்வொரு நாளும் நடப்பதை பார்க்கும் பொழுது உலக அழிவு நெருங்கிவிட்டது என்று தான் யோசிக்க தோன்றுகிறது கண்ணியமானவர்களே. அது உண்மைதான். ஏனென்று சொன்னால் தற்பொழுது நடக்கக்கூடிய இந்த விடயங்களை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்த ஹதீஸ்களுடன் நாங்கள் மெச் பண்ணி பார்க்க போக்குல எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கிறது என்று எங்களுக்கு விளங்கும். முஸ்லிம் அஹ்மதுடைய ரிவாயத் வருது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா தகூமு ஸாஆ, மறுமை நாள் நிகழ மாட்டாது, ஹத்தா தஊத அர்துல் அரபி முரூஜ வ அன்ஹாரா, அரேபிய பூமி சோலைவனமாக ஆறுகள் இருக்கக்கூடிய பூமியாக மாறும் வரை மறுமை நாள் நிகழாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்று நடந்து கொண்டிருக்கிறதா இல்லையா? இந்த சவுதி அரேபியாவுடைய மலைகளை பார்க்கும் பொழுது பச்சை பசேலாக வறட்சியாக இருக்கக்கூடிய மலைகள் பச்சை பசேலாக மாற ஆரம்பித்திருக்கின்றன. பாலைவனம் சோலைவனமாக மாற ஆரம்பித்திருக்கிறது. அது மட்டுமல்ல கண்ணியமானவர்களை, இன்று அரபு நாடுகளை எடுத்துக்கொண்டால் பாலைவன பூமிகள் இன்று எப்படி பெரும் கட்டிடங்கள் நிறைந்ததாக மாறியிருக்கிறது என்று நாம் யோசித்து பார்க்கலாம். ஏசியாவுடைய பகுதிகளை எடுத்துக்கொண்டால் ஜப்பான், ஆப்கானிஸ்தான் போன்ற பகுதிகளில் அதிகமாக பூமி எதிர்ச்சிகள் ஏற்படுது. இதனால் உயிர் சேதங்களும் ஏற்படுது. இதுவும் வளமைக்கு மாற்றமாகத்தான் இருக்கிறது. 2024 மட்டும் சிறிய பெரிய பூமி எதிர்ச்சிகளுடைய ரிப்போர்ட்டை பார்க்கும் பொழுது 1,16,000 தடவைகள் நில அதிர்வுகள் ஏற்பட்டிருப்பதாக வேர்ல்ட் எர்த்குயிக் சென்டர் இந்த அறிக்கையை நிரூபிக்கிறது. புகாரியுடைய ரிவாயத் வருது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தகூமு ஸாஆ, மறுமை நாள் நிகழ மாட்டாது, ஹத்தா யுக்பதல் இல்ம், அறிவு கைப்பற்றப்படும் வரை, வ தக்ஸுர ஜில்சால், பூமி அதிர்ச்சிகள் அதிகமாக நடக்கும் வரை என்று சொன்னார்கள். அபூ தாவூதுடைய ஒரு ஆச்சரியமான ரிவாயத் வருது. அப்துல்லா பின் ஹவாலா அல் அஸ்தி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இப்னு ஹவாலா, இப்னு ஹவாலாவை, இதா ரஅய்தல் ஹிலாஃபத கத் நஸலத்தில் அர்தல் முகத்தஸா, மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய ஷாமுடைய பகுதிகளில் ஹிலாஃபத்துடைய ஆட்சி வருவதை நீர் பார்த்து விட்டால் அந்த சந்தர்ப்பத்தில் ஃபக்கத் தனத்தி ஸலாஸில் வல் பலாபிலு வல் உமூருல் இதாம், உலகத்தில் பூமி எதிர்ச்சிகள், பெரும் பெரும் சோதனைகள், பெரும் பிரமாண்டமான விடயங்கள் நடப்பதற்கு நெருங்கிவிட்டது என்று சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இப்படி நடந்துவிட்டால் ஸாஅத்து யௌமைதீன் அக்ரபு மினன் நாஸ், அந்த நாளில் மக்களுக்கு மறுமை நாள் எந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்கும் என்று தெரியுமா? என்னுடைய கையுக்கும் உங்களுடைய தலைக்கும் மத்தியில் எந்த அளவுக்கு ஒரு இடைவெளி இருக்கிறதோ இந்த இடைவெளி அளவு தான் மக்களுக்கு அந்த காலத்திலே மறுமையினால் இருக்கும். அதாவது அந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அந்த சஹாபி முன்னால் இருக்கிறார். அந்த இருவருக்கும் மத்தியில் எந்த அளவுக்கு இடைவெளி கண்ணியமானவர்களை, இந்த அளவுக்கு இடைவெளி தான் அந்த காலத்தில் மக்களுக்கும் மறுமை நாளுக்கும் மத்தியில் இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். இன்று இதெல்லாம் நடக்கிறதே, பூமி அதிர்ச்சிகள் நடக்கிறது, இயற்கை அனர்த்தங்கள், கேள்விப்படாத அனர்த்தங்கள் நடக்கிறது, உலகத்திலே கற்பனைக்கு எட்டாத பெரும் பெரும் விடயங்கள் எல்லாம் இன்று நடந்து கொண்டிருக்கிறது. மக்காவை எடுத்துக்கொண்டால் கண்ணியமானவர்களே, பாலைவனம் அப்படியே சோலைவனமாக மாறுகிறது, பாலைவனத்திலே பெரும் வெள்ளம் ஏற்படுகிறது. இதெல்லாம் மறுமை நாளுடைய அடையாளம் கண்ணியமானவர்களே. இந்த அளவுக்கு தொடர் மழையின் காரணமாக மக்காவிலே என்ன விடயங்கள், என்ன வளர்ச்சி ஏற்பட்டு இருக்கிறது என்று
என்று பார்த்தால் வளர்ச்சியை விட நாசம் தான் அதிகம். கண்ணியமானவர்களே, அஹ்மதுடைய ரிவாயத் வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னஸ்ஸனா, பஞ்சம் என்பது மழை பெய்யாமல் இருக்கக்கூடியதற்கு சொல்லப்பட மாட்டாது. மாற்றமாக பஞ்சம் என்றால் மழை பொழிந்தும் எந்த ஒரு விளைச்சலும் ஏற்படாமல் இருக்கிறதே, இதற்குத்தான் பஞ்சம் என்று சொல்லப்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்று பொழியக்கூடிய இந்த மழையின் காரணமாக ஏதாவது விளைச்சல் ஏற்படுதா என்று பார்த்தால் இல்லை. கண்ணியமானவர்களே, அதற்கு மாற்றமாக அழிவு தான் அதிகமாக ஏற்படுகிறது. மக்காவுடைய அந்த இடங்களில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. மக்களுக்கு அன்றாட வேலைகளை செய்ய முடியாமல் இருக்கிறது. கடைகள் எல்லாம் மூடப்பட்டிருக்கிறது, வீதிகள் எல்லாம் மூடப்பட்டிருக்கிறது. இந்த மழையின் காரணமாக பிரயோஜனமா அல்லது நஷ்டமா என்று பார்த்தால் நஷ்டம் தான். கண்ணியமானவர்களே, இதுவும் மறுமை நாளுடைய அடையாளம் தான். அனஸ் ரலியல்லாஹுடைய ரிவாயத் திர்மிதியில் வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தகூமு ஸாஅ, மறுமை நாள் நிகழ மாட்டாது, ஹத்தா யும்தரன் நாஸு மத்ரன் ஆம்மா, மனிதர்களுக்கு பொதுவாக மழை பொழியும், ஆனால் இதன் மூலமாக பூமி எந்த ஒரு விளைச்சலையும் ஏற்படுத்தாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். உஸ்தாத் அஹ்மதுடைய 7564வது ரிவாயத் வருது, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மறுமையினால் ஏற்படாது. எந்த அளவுக்குன்னு சொன்னா, மக்களுக்கு பொதுவாக மழை பொழியும், ஆனால் இந்த மழையின் மூலமாக லா யுகின்னு மின்ஹு புயூத்து மதரின், கல்லால் மண்ணால் செய்யப்பட்ட வீடுகள் எல்லாம் அப்படியே அடித்து கொண்டு செல்லப்படும். அதற்கு மாற்றமாக கூடாரங்கள் மட்டும் தான் மிகுதியாக இருக்கும் என்று சொன்னார்கள். அப்படி என்றால் கண்ணியமானவர்களே, கட்டிடங்கள் எல்லாம் சேதமாகிவிடும், மண்ணால் செய்யப்பட்ட வீடுகள் எல்லாம் அடித்து செல்லப்பட்டுவிடும். இந்த சந்தர்ப்பத்தில் மக்கள் வாழ்வதற்கு வீடு இல்லாமல் கூடாரங்களிலே, டென்ட்களிலே போய் தங்கக்கூடிய நிலைமை ஏற்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்பு செய்தார்கள். இன்று இதுதான் நடக்கிறது. மழை அதிகம் பொழிவதின் காரணமாக வெள்ளம் ஏற்பட்டு இருப்பதற்கு இடமில்லாமல் மக்கள் அகதியாக மாறுறாங்க. கூடாரங்களில் தங்கக்கூடிய காட்சிகளை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ் தான் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, ஆகவே இந்த மக்காவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வெள்ளத்தின் மூலமாக நாங்கள் படிப்பினை பெற வேண்டும். அமெரிக்காவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த வைல்ட் ஃபயர் மூலமாக நாங்கள் படிப்பினையை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். ஜப்பான், ஆப்கானிஸ்தான் போன்ற பகுதிகளில் ஏற்படக்கூடிய அந்த பூமி அதிர்ச்சிகள், இது போன்ற முழு உலகத்திலும் விதவிதமான அனர்த்தங்கள் ஏற்படுகிறது. இதன் மூலமாக நாங்கள் படிப்பினையை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒரே ஒரு வழித்தான் இருக்கிறது. கண்ணியமானவர்களை, அல்லாஹ்வை நெருங்குவது மட்டும்தான். முடியுமான அளவுக்கு நாங்கள் அல்லாஹ்வை நெருங்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் மறுமை நாள் மிகவும் நெருங்கிவிட்டது. இந்த அனர்த்தங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது உடம்பு மெய் சிலிர்க்க வைக்கிறது. கண்ணியமானவர்களே, ஆகவே முடியுமான அளவு எஞ்சியிருக்கக்கூடிய காலங்களில் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய கூட்டத்திலே அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.